மேல் இன்ஃபர்டிலிட்டி, ஆண் மலட்டுத்தன்மை அப்படின்னா என்ன? ஸோ ஆண் மலட்டுத்தன்மைன்னு சொல்லக்கூடிய மேல் இன்ஃபர்டிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு விந்து ஆனது வெளியாகும். இதில் வந்து விந்தணுக்கள், உயிரணுக்கள் வந்து கட்டாயமாக ஒரு குறைஞ்சது 39 மில்லியன் ஆச்சு இருந்தால் தான் இயற்கையாக அவங்களால கருத்தரிக்க முடியும். பட் சில ஆண்களுக்கு வந்து அந்த விந்தணுக்கள் முற்றிலும் ஜீரோவாக இருக்கும். அதை வந்து ஏசோஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க. அதே சில பேருக்கு இருக்கும், ஆனால் சற்று குறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களாலையும் இயற்கையாக கருத்தரிக்க முடியாது. ஸோ இதை தான் நம்ம வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அசோஸ்பெர்மியா அப்படின்னு சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் நம்ம நேயர்களுக்காக விரிவா. ஏசோஸ்பெர்மியா அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விந்து அணுக்களோட எண்ணிக்கை முற்றிலும் ஜீரோவா இருக்கிறது, ஜீரோ ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம அசோஸ்பெர்மியான்னு சொல்றோம். இது வந்து 2 காரணங்கள், முக்கிய காரணங்கள்னு சொல்லலாம். காரணங்கள்னு சொல்றதை விட வகைகள்னு சொல்லலாம். ஒன்று வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா, இன்னொன்று நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா. ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா அப்படின்னா என்னன்னா, உள்ள வந்து அவங்களுக்கு விந்தணுக்களோட உற்பத்தி இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும், ஆனா வர்ற பாதையில ஏதோ ஒரு அடைப்பு, ஒரு பிளாக்கேஜ் இருக்கும். ஸோ அது அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்றதுனால அவங்களுக்கு அந்த விந்தணுக்கள் வெளியே வராம இருக்கும். ஸோ இது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா. இதே இது நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியா அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு உற்பத்தியே உள்ள இருக்காது. டெஸ்டஸ்குள்ள, விதைக்குள்ள அவங்களுக்கு விந்தணுக்களோட உற்பத்தியே இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை வந்து நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியான்னு சொல்றோம். ஸோ அசோஸ்பெர்மியா மட்டும்தான் மேல் இன்ஃபர்டிலிட்டியா அப்படின்னு கேட்டா இல்ல, கண்டிப்பா சில பேருக்கு கவுண்ட் இருக்கும். அதை வந்து என்ன சொல்லலாம்னா ஒலிகோஸ்பெர்மியா சற்று குறைவா இருக்கும். 39 மில்லியன் ஒரு இயற்கையா கருத்தரிக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம கேட்கிற இடத்துல ஒரு 1 மில்லியன் தான் இருக்கு, 2 மில்லியன் தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ஒலிகோஸ்பெர்மியான்னு சொல்றோம். சில பேருக்கு கவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா அந்த விந்தணுக்களோட உயிர்ப்பு தன்மை, மொட்டிலிட்டி, அது நகர்ந்து செல்லக்கூடிய சதவீதம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அதை வந்து நம்ம அஸ்தினோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். ஸோ மொட்டிலிட்டி குறைவா இருக்கிறது அது குறைக்கும். சில பேருக்கு மொட்டிலிட்டி நல்லா இருக்கும், கவுண்ட் நல்லா இருக்கும், ஆனா அந்த ஸ்பெர்மோட ஒரு ஷேப்னு சொல்றோம் இல்லையா, மார்பாலஜி, அது வந்து குறைஞ்சது 4% இருக்கணும். அந்த 4% கூட இல்லாதவங்கள நம்ம டெரட்டோஸ்பெர்மியா கண்டிஷன் சொல்றோம். ஸோ அசோஸ்பெர்மியாவாகட்டும், ஒலிகோஸ்பெர்மியாவாகட்டும், அஸ்தினோஸ்பெர்மியாவாகட்டும், டெரட்டோஸ்பெர்மியாவாகட்டும், இது 4மே மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு முக்கிய காரணங்களா இருக்கு. பொதுவாக இதெல்லாம் வந்து அலோபதியில தான் அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குன்றது மக்களுடைய நம்பிக்கை. சித்த மருத்துவத்துல இந்த அளவுக்கு இதெல்லாம் குணப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க இது பல காலமா அதுல ஒரு சாதனை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். சித்த மருத்துவத்துல எந்த அளவுக்கு இது சாத்தியப்படும்? சார், ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது வந்து நவீன மருத்துவம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் இதற்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த ஐவிஎஃப் ப்ரொசீஜர் மூலமாக வந்து குழந்தை பெற்றுக்கிறது. அது வந்து நிறைய பேர் வந்து டோனர் மூலமா பெற்றுக்கிறாங்க. ஸோ அதையும் மீறி நான் டோனருக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஹெச்சிஜி, டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி கொடுத்து அவங்களோட ஸ்பெர்மை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. பட் இது எல்லாருக்கும் இது சாத்தியமாங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு இன்டைரக்ட் ட்ரீட்மெண்ட் தான். ஏன்னா டைரக்டாக ஒரு விந்தணுவை உற்பத்தி பண்ணுறதுங்கிறது இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் மனிதர்கள் வந்து கண்டுபிடிக்கல. ஆனால் இதை வந்து சில 1000 வருடங்கள் முன்னாடி நம்ம சித்தர்கள் அவங்க லிட்ரேச்சர்ல டைரக்டான ட்ரீட்மெண்ட், இந்த மருந்து நீங்க கொடுத்தீங்கன்னா விந்தணுக்கள் வந்து உற்பத்தி ஆகும், ஆண் ஜனன உறுப்புகளை பற்றிய குறைபாடுகள்லாம் நீங்கும்னு டைரக்டான மெடிசன்ஸே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ சித்த மருத்துவத்துல மட்டும்தான் இதை வந்து ஸ்பெர்ம்ஸ் உற்பத்தி பண்றதுக்கு இயற்கையாவே நம்மளுக்கு வந்து நிறைய வழிமுறைகள் இருக்கு.